ஒசூர் பக்கத்துல மலை கிராமத்துல 14 வயசு சிறுமிக்கு குழந்தை திருமணம் செஞ்சு வச்சிருக்காங்க. வலுக்கட்டாயமா அந்த குழந்தைய கணவர் வீட்டுக்கு உறவினர்கள் தூக்கிட்டு போனதை சமூக வலைத்தளங்கள்ல பாக்குறப்பவே நெஞ்ச பதறுது. கிருஷ்ணகிரி மாவட்டம் ஒசூர் அடுத்த அஞ்சட்டி பக்கத்துல ஒன்னேபுரம், சித்தப்பனூர், சித்தமஞ்சி, கிரியானூர், பெல்லட்டி, தொட்டமஞ்சின்னு 20க்கும் மேல சிறிய கிராமங்கள் இருக்கு. இங்க சுமார் 5000க்கும் மேற்பட்ட மக்கள் வாழ்றாங்க. பெரும்பாலானவங்க பழங்குடியின மக்கள். அதனாலேயே குழந்தை திருமணங்கள் அதிகமா நடக்குது. அரசு விழிப்புணர்வை ஏற்படுத்தினாலும் தடுக்கிறது பெரிய சவாலா நீடிக்குது. இப்போ வரைக்கும் ஆடு மாடு மேய்ச்சல இந்த மக்களோட பிரதான தொழில். கட்டட தொழிலுக்காக பெங்களூர் போய் வேலை பார்க்கறவங்களும் அதிகம். 20 கிலோமீட்டர் தொலைவில் இருக்க அஞ்சட்டி வந்துதான் மற்ற இடங்களுக்கு போகணும். முறையான போக்குவரத்து வசதியை அரசாங்கம் செஞ்சு கொடுக்கணும். 7வது வரைக்கும் படிச்ச குழந்தைய பள்ளி படிப்பை பாதியிலே நிறுத்தி காலிக்கொட்டையை சேர்ந்த மாதேஷ் 30 வயசு ஆளுக்கு வலுக்கட்டாயமா கல்யாணம் செஞ்சு வச்சிருக்காங்க. சிறுமிய கணவர் வீட்டுக்கு உறவினர்கள் கூட்டிட்டு வந்திருக்காங்க. திருமணத்துல துளியும் விருப்பம் இல்லைன்னு எவ்வளவோ சொல்லியும் அம்மாவும் உறவினர்களும் புரிஞ்சிக்காததுனால வீட்டுல யாரும் இல்லாத நேரம் பார்த்து பொண்ணு வீட்டை விட்டு தப்பிக்க முயற்சி பண்ணிருக்காங்க. பொண்ணை கண்டுபிடிச்சு தோல்ல தூக்கி போட்டு மறுபடியும் போய் கணவர் வீட்டுல விட்டுட்டு வந்திருக்காங்க. அந்த குழந்தை கதறி அழறத பார்த்தாலே வேதனையா இருக்கு. இன்னும் உலக அறிவே அறியாத அந்த குழந்தைய திருமணம் செஞ்சு அவளோட கனவை கலைச்சிட்டாங்க. காவல்துறை முறையான நடவடிக்கை எடுக்கணும்னு சமூக ஆர்வலர்கள் கோரிக்கை வச்சிருக்காங்க. குழந்தை திருமணத்தை செஞ்சு வச்ச பொண்ணோட அம்மா நாகம்மா, கணவர் மாதேஷ், மாதேஷோட அண்ணன் மல்லேஷ்னு போலீசார் மொத்தம் 5 பேரை கைது பண்ணி விசாரிச்சுட்டு வராங்க. இன்னும் பழங்குடியின மக்கள் பொது நீரோட்டத்துல கலக்கவே இல்லை. தனித்து தான் இயங்குறாங்க. பல பேருக்கு ஊருக்கு வந்து ரயில பாக்குறதே ஆச்சரியமான ஒண்ணுதான். அதிக அளவுல மலை கிராமங்கள்ல குழந்தை திருமணம் தொடர்ந்துகிட்டு தான் இருக்கு. கர்ப்பமாகி மருத்துவமனைக்கு வரும்போதுதான் குழந்தை திருமணம் பொது சமூகத்துக்கே தெரிய வருது. காவல்துறை முறையா FIR பதிவு செய்யணும். குழந்தை திருமண தடுப்பு அலுவலர்கள் நியமிக்கப்படணும். கூடுதல் நிதி ஒதுக்கணும். கிராம குழந்தை பாதுகாப்பு குழுக்கள் அதிகரிக்கணும். அப்படிங்கிறது தான் குழந்தை சிறார் நல ஆர்வலர்களோட கோரிக்கைகள். நான் போற இடமெல்லாம் என்ன பெண்கள் சூழ்ந்து அன்பா அப்பான்னு கூப்பிடுறது எனக்கு பெரும் மகிழ்ச்சியா இருக்குன்னு கால் மேல கால் போடுற முதல்வரே, இது வெறும் ஒரு சம்பவம் தான். இந்த மாதிரி மலைப்பகுதிகளில் ஏகப்பட்ட குழந்தை திருமணம் நடக்குது. அதை தடுக்க உங்ககிட்ட என்ன நடவடிக்கை இருக்கு? இது எதையும் செய்யாத நீங்க எப்படி அப்பா ஆவீங்க? உங்களுக்கும் பாஜகவுக்கும் என்ன வித்தியாசம்? அந்த குழந்தையோட அழுகுரல் சத்தம் இன்னும் உங்க செவிகள்ல எட்டலையா? Ha 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 ha.